M2W Conclave 3.0 அக்டோபர் 11ஆம் தேதி சென்னையில் நடக்க போகிறது. ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் வெர்ஷன் உண்டு. ஸோ உங்களால் வர முடிஞ்சதுன்னா நீங்கள் நேரடியாக வரலாம், அல்லது ஆஃப்லைன் முடியலைன்னா ஆன்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த ஐடியாவே எதுக்காக, இந்த கான்க்ளேவ் எதுக்காக அப்படின்னாக்கா, உங்களை இன்னும் அதிகமாக ஒரு இடத்தை நோக்கி திங்க் பண்ண வைக்கிறதுக்காக. ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தரும் தான் இருக்கும் ஃபைனான்ஷியல் பொசிஷன்லேருந்து எப்படி வளர வேண்டும் என்று ஒரு நாள் பூராவும் கற்றுக்கொண்டு சிந்தித்து, தன்னை போன்றவர்கள் மற்றவர்கள்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த நாள் பூரா நாங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்ல போகிறோம். ஒரு வருஷமும் ஒரு விஷயத்தை சொல்கிறோம். இந்த வருஷம் நாங்கள் என்ன சொல்ல போகிறோன்னா, ஒவ்வொரு இன்வெஸ்டரும் எப்படி பிக் திங்கிங்கை வளர்த்துக்கொள்ள வேண்டும், அடுத்த சில ஆண்டுகளுக்கு எங்கு முதலீட்டு கவனத்தை செலுத்த வேண்டும், எப்படி ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை நோக்கி போக வேண்டும், வீட்டில் இருக்கும் பெண்களையும் எப்படி இந்த ப்ராசஸில் இன்டகிரேட் பண்ணி வளர்வதற்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாற்ற வேண்டும். இதெல்லாம் இந்த M2W கான்க்ளேவில் நாம் பேச போகிற விஷயங்கள். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி எ வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பேக்டு டே. லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்தவங்களுக்கு தெரியும் எப்படி இந்த ஈவெண்ட் பேக்டாக இருந்ததுன்னு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு புதிய டைமென்ஷனை உங்களுடைய லைஃப்குள்ளே இந்த கான்க்ளேவ் மூலமாக கொண்டு வர போகிறோம். உங்களுக்கு இந்த கான்க்ளேவில் பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பம் இருந்தால் கீழே உள்ள இந்த நம்பரில் நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம். நாங்கள் உங்களோடு தொடர்பு கொண்டு உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸை குயிக்காக முடிச்சிருவோம். மிக குறைவான இருக்கைகள் இருக்கக்கூடிய கான்க்ளேவ் தான் இது. அரங்கம் சிறியது. ஸோ சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இங்கே வர முடியாது, சென்னை வருவதற்கு நேரம் இல்லை, நான் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டே பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா ஆன்லைன் உங்களுக்கானது. வாங்க, இணைந்து பயணிப்போம். இந்த வாரம் சனிக்கிழமை சூப்பரா 3 இன்ட்ரெஸ்டிங் வெபினார்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. காலையில 10 மணிக்கு மிட் அண்ட் ஸ்மால் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நேவிகேட்டிங் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் வேல்யூ ட்ராப்ஸ் பை ஆகாஷ். அதே 10 மணிக்கு ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் டைம் டு ஷைன் ஆர் லேக்கிங் லஷர் பை சம்யுக்தா. அண்ட் 11 மணிக்கு இன்சூரன்ஸ் இம்பாக்ட் ஆஃப் GST வேவ் இன் ஹெல்த் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் வெதர் இட்ஸ் ரைட் டைம் டு டேக் இன்சூரன்ஸ் பை அபிராமி. 3 வெபினாருக்கும் இப்பவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சொத்து தேர்வுகள் மூலம் சம்பாதிப்பது எப்படி? வரலாறு நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? எல்லாரும் விரட்டி வாங்குற சொத்தை வாங்கினா நமக்கு அதிக ரிட்டர்ன் கொடுக்காது. இதுதான் நமக்கு வரலாறு சொல்லி கொடுக்கக்கூடிய தெளிவான பாடம். ஆனாலும் ஒரு சொத்து வகையின் மதிப்பு மேலே போன அப்புறம் அது பின்னாடி ஓடுறதுங்கிறது எல்லாருக்குமே ஒரு வழக்கமாகிவிட்டது. ஏன்னா இப்போ கூட வாங்கலைன்னா கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிடுவோமோ அப்படின்ற அந்த ஒரு பயம் எல்லாரையும் லேட்டாக வாங்க வைக்குது. இன்வெஸ்ட்மெண்ட்டில் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோன்றதெல்லாம் எடுபடாது. இன்வெஸ்ட்மெண்ட்டில் லேட்டாக வாங்கினா லாஸ் தான் பண்ணுவோம், அல்லது போதுமான ப்ராஃபிட் பண்ண மாட்டோம், அல்லது ப்ராஃபிட்டே பண்ண மாட்டோம். இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் வரும். ஒரு சொத்து வகையை பெரும் காலதாமத்துக்கு பிறகு அதன் மதிப்பு ரொம்ப ஏறினதுக்கு பிறகு வாங்கினா நடக்கக்கூடிய தெளிவான விளைவு. நான் ஏதோ இது ஈக்விட்டிக்கு மட்டும்தான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. அது தங்கத்துக்கும் பொருந்தும், வெள்ளிக்கும் பொருந்தும், டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கும் பொருந்தும், ஈக்விட்டிக்கு அதிகம் பொருந்தும்னு வேணால் நம்ம சொல்லலாம். பட் மற்ற எல்லா சொத்து வகைக்கும் பொருந்தும். இன்ஃபேக்ட் ரியல் எஸ்டேட்டுக்கும் பொருந்தும், லேண்டுக்கும் பொருந்தும். ஸோ இன்றைக்கி சொத்து வகையை லேட்டாக வாங்கிறது அப்படிங்கிறது ஒரு பாப்புலர் சோஷியல் கஸ்டம் ஆயிடுச்சு. எத்தனை பேர் இப்போ போய் சிட்டியில், சென்னை மாதிரி ஊரில் ஹை ப்ரைஸில் அப்பார்ட்மெண்ட் புக் பண்ணுறாங்க. அவங்கள புக் பண்ணுறதுக்கு நிறுவனங்கள் என்ன மாதிரி ஹுக்கு யூஸ் பண்ணுறாங்க? 10% இப்போ கொடுங்க, பாக்கி எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவருக்கு அப்புறம் கொடுங்க சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ இப்போதுலேருந்து அந்த ஹேண்ட் ஓவர் வரைக்குமான வட்டியை ப்ரைஸுக்குள்ளே அவங்க ஏற்றிடுறாங்க. அவ்வளோதான் விஷயம். ஸோ இதில் ஏதோ சேமிப்பு இருப்பதாக நினைத்து கொண்டு
எல்லாரும் அதை வாங்குறாங்க. ஆக்சுவல் ட்ரூத் என்ன? இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான சொத்துக்களை விரட்டவே கூடாது, அதை விரட்டி வாங்குறதுல பயன் இல்லைங்கிறது தான் உண்மை. அந்த உண்மை புரிஞ்சா வரமாட்டாங்கல்ல. அதனால என்ன சொல்றாங்க, நீங்க பணம் கொஞ்சமா கொடுங்க, 90% அப்புறம் கொடுங்க. அப்ப என்ன ஆகுதுனாக்கா, நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, 10% கொடுத்து வாங்குவோம், விலை ஏறினா வித்து லாபம் பார்த்துடலாம். ஸோ ஒரு ட்ரேடிங் மைண்ட் செட்டோட ஒரு சொத்து வகையை வாங்குறாங்க. அதுவும் ட்ரேடிங் மைண்ட் செட்டோடு வாங்கக்கூடாத ஒரு சொத்து வகையை வாங்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் அசையா சொத்துக்கள். அசையா சொத்துக்களை ட்ரேடிங் மைண்ட் செட்டோட வாங்குறதுங்கிறது, கேபிட்டல் இல்லாமல் வாங்குறதுங்கிறது பயங்கர ரிஸ்க்கு. ஆனாலும் எல்லாரும் அந்த தப்பை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மிடில் கிளாஸ் முக்கியமாக செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஒரு தப்பை நான் சொல்வேன். சரி, இதுக்கு மாற்று வழி இருக்கா? நிச்சயமா இருக்கு. யாருமே விரட்டி வாங்காத சொத்து வகையை தேர்ந்தெடுத்து வாங்கிறதுங்கிறது தான் அந்த சிம்பிளான வழிமுறை. இப்போ 2010, 11, 12 இந்த 3 ஆண்டுகளில் ஈக்விட்டிக்கான கிராக்கி குறைஞ்சிக்கிட்டே போச்சு. ஒரு பாயிண்ட்ல எனக்கு ஈக்விட்டியே கொடுக்காதீங்கப்பா, எனக்கு டெட்டு மட்டும்தான் கொடுங்கன்னு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் சொன்னதெல்லாம் நம்ம கண்கூடா பார்த்துருக்கோம். ஈக்விட்டியை பற்றி ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட பேசவே முடியாது, மியூச்சுவல் ஃபண்டு கிளைண்ட்டுக்கிட்ட. அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் இருந்தது. இன்னைக்கு புதுசாக மார்க்கெட்டுக்கு வந்தவங்களுக்கு இப்படியெல்லாம் இருந்தான்னு கூட ஒரு கேள்வி வரும். அப்போ அந்த பீரியடில் நீங்கள் மற்றவங்க வாங்க விரும்பாத சொத்து வகை, அதுவும் நிறுவன மதிப்பில் நல்ல ஒரு வாய்ப்பை தரக்கூடிய ஒரு சொத்து வகை, வளர்ச்சி வரும்போது அதிக லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு சொத்து வகையை குறைஞ்ச மதிப்பில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அள்ளிக்கிட்டு போனாங்க. அவ்வளோ ஈஸியாக கிடச்சி. அப்போ அதை வாங்கணும். மாறாக இப்போ இன்னைக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டில் வெகு சில ஏரியாஸில் மட்டும்தான் வேல்யூ இருக்குது. மொத்த மார்க்கெட்டை 100ன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 20-25% ஏரியாவில் தான் வேல்யூ இருக்குது. பாக்கி 75% ஓவர் வேல்யூட். ஸோ ஈக்விட்டிங்கிற சொத்து வகையை வாங்கினோன்னா கூட இந்த 75% போய் நம்ம விரட்டி வாங்கினா நமக்கு அது பாதிப்பை கூட தரலாம். ஆனால் அந்த 25% பார்த்து வாங்கினா மேபி நம்ம நல்லா பண்ணலாம். ஸோ ஒரு சொத்து வகைக்குள்ள கூட இப்படி சில நுணுக்கங்கள் இருக்கு. சரி, ரியல் எஸ்டேட் ஓவர் வேல்யூட், லேண்ட் பார்சல்ஸ் ஓவர் வேல்யூட், அக்ரிகல்ச்சர் லேண்ட் ஓவர் வேல்யூட், கோல்ட் எக்ஸ்பென்சிவ், ஈக்விட்டியில் 75% ஆஃப் த மார்க்கெட் ஓவர் வேல்யூட், சில்வர் ரொம்ப ஏறிடுச்சு, இப்போ வெரைட்டி வாங்கணுமான்னு தெரியல, வேற எதை பார்த்தாலும் பிளாட்டினம் எல்லாம் ஏறி போச்சு. அப்போ என்ன வாங்குறது? எல்லாத்தையும் இப்படி சொன்னால் எனக்கு சேவிங் இருக்குது, பணம் இருக்குது, பணத்தை எங்கே போடுறதுன்னு தெரியல. நீங்கள் சொத்து தேர்வு மூலமாக ஒரு விஷயத்தை செய்யணும்னு சொல்கிறீங்க, எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டாக்கா, என்ன வாங்குறதுங்கிற தவிப்பு இருக்கும்போதும், எதை வாங்குறதுங்கிற ஒரு சிக்கல் இருக்கும்போதும், நமக்கு எதுவுமே அட்ராக்டிவ் இல்லைன்னு தோணும் போதும் டெட்டை போய் வாங்கலாம், ஆர்பிட்ராஜை போய் வாங்கலாம், பணத்தை லிக்விட் ஃபண்ட்ஸில் வைக்கலாம், பேங்க் டெபாசிட்டில் வைக்கலாம், அங்கெல்லாம் ரிட்டர்ன் கிடைக்காதே அப்படின்னு உடனே ஒரு ஆர்கியூமெண்ட் வரும். என்ன வாங்குறதுன்னு தெரியலன்னா ரிட்டர்ன் கிடைக்காத இடத்துல அல்லது குறைவான ரிட்டர்ன் கிடைக்கிற இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற சொத்து வகைகள்லாம் மதிப்பு குறைஞ்சி அட்ராக்டிவ் ஆகும்போது வாங்கிறது தான் சொத்து தேர்வு மூலமாக லாபத்தை சம்பாதிப்பதற்கான முக்கியமான விதி. இந்த ரூலை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ பை அசெட்ஸ் தட் ஆர் அவுட் ஆஃப் ஃபேவர், ஆர் எல்லா அசெட்டும் பபுள் டெரிட்டரியில் இருக்கும்போது கோ டு டெட், கீப் த மணி ஐடில். ஒரு சொத்து வகையாக நம்ம ஜோன் ஆஃப் கம்ஃபர்ட்டுக்குள்ளே வரும்போது அந்த சொத்து வகையை நீங்கள் அந்த நேரத்தில் வாங்கினா அந்த சொத்து வகையில் கிடைக்க வேண்டிய லாபம் உங்களுக்கு கிடைச்சிடும். இதில் ஈக்விட்டியில் பியூட்டி என்னென்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் ஈக்விட்டி மார்க்கெட் அட்ராக்டிவாக தோணும். உதாரணத்துக்கு கொஞ்ச நாள் முன்னாடி இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, எஃப்எம்சிஜி ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. இப்போ மார்க்கெட் இறங்கி இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நிஃப்டிலாம் இறங்கு முகமாக இருக்குது. ஆனால் எஃப்எம்சிஜியை போய் பாருங்கள், ஏறி இருக்கு. அப்போ அந்த சொத்து வகையை மற்றவங்க வாங்காத போது வாங்கிறது தான் நீங்கள் ஈக்விட்டியில் பணம் சம்பாதிப்பதற்கு சரியான வழிமுறை. எல்லாரும் வாங்கும்போது வெரைட்டி வாங்குறதுங்கிறது
டெஃபினட்டாக உங்களுக்கு டிசையர்ட் ரிசல்ட்டை கொடுக்காது. இன்னைக்கு கோல்டை கூட நான் அப்படி தான் பார்க்குறேன். எல்லாரும் வெரைட்டி வாங்குறாங்களா, கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதனால் நான் வந்து கோல்டுக்கு எதிர்மறையான ஒரு கருத்தியல் பேசுகிறதா நினைக்கல, அல்லது ஒரு நிலைப்பாடை எடுத்து தான் நான் நினைக்கல. இன்னைக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும், காஷியஸாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு. நாளைக்கு அது வந்து விலை குறைந்து ஒரு ஜோன் ஆஃப் கம்ஃபர்ட்டில் வந்தால் அன்னைக்கு அதை மனமாற்றத்தோடு அணுக வேண்டும். ஸோ சொத்து தேர்வுகள் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் அசட் அலோகேஷன் நம்ம சொல்லுவோம். அசட் அலோகேஷன் மூலமாக நம்மகிட்ட 100 ரூபாய் இருந்துச்சுனாக்கா எங்கே எந்த சொத்தில் எவ்வளவு பணம் போடலாம் அப்படிங்கிறது தான் இந்த அசட் அலோகேஷன். ஸோ ஈக்விட்டிக்கு ஒரு 50% போடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, கோல்டில் ஏற்கனவே போட்ட ஒரு 10% இருக்குது, அதை அப்படியே விட்டுறலான்னு தோணுச்சுன்னா, அதுக்கு அடுத்தபடியாக சில்வரில் ஒரு 10% இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுனாக்கா 70% நீங்கள் போட்டுட்டீங்க, அல்லது ஏற்கனவே 70% போட்டிருக்கு. பாக்கி 30% எங்கே இருக்கணும் அப்படின்ற ஒரு தேர்வு வருது. பணம் இருக்குது, ஈக்விட்டியில் சில பார்ட்ஸில் தான் உங்களுக்கு கம்ஃபர்ட் இருக்குது. உதாரணத்துக்கு லார்ஜ் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்கலாம், இறங்கிக்கிட்டே வருது அங்கே போடலான்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரலாம். ஃபைனான்சியல்ஸில் போடலான்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரலாம். இதை தவிர்த்து உங்களுக்கு ஃபார்மாலேயோ ஐடிலேயோ போடுறதுக்கு நம்பிக்கை ஏற்படாமல் இருக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? பாக்கி உள்ள பணத்தை நீங்கள் கொஞ்ச நாளைக்கு லோ ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஷார்ட் டேர்ம் ஃபண்ட்ஸில் போட்டு வைக்கலாம். அது டெபாசிட்டாக இருக்கலாம், ஷார்ட் டேர்ம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், ஓவர் நைட் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், லிக்விட் ஃபண்ட்ஸாக இருக்கலாம். இதில் எது உங்களுக்கு சரி வருதோ அந்த இடத்துல நீங்கள் வைக்கணும். என்னைக்கு உங்களுக்கு ஈக்விட்டியில் வேல்யூவேஷன் குறைஞ்சி வருதோ அன்னைக்கு ஈக்விட்டிக்கு போகலாம். அல்லது என்னைக்கு கோல்டினுடைய மதிப்பு குறைந்து சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக ஆரம்பிக்கிறதோ அந்த பாயிண்ட்லேருந்து கோல்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்படி ஒவ்வொரு சொத்து வகைக்கும் ஒரு சாதகமான காலகட்டம் வரும்போது அந்த நேரம் வரைக்கும் காத்திருந்து அந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அசட் அலோகேஷனை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணுறதுக்கான யுக்தி. இது எத்தனை பேர் சரியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான நபர்கள் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இதை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னாக்கா உங்களுடைய ஓவரால் ஃபைனான்ஷியல் அசெட்ஸில் நஷ்டத்தின் பங்கை நீங்கள் குறைப்பீர்கள். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஈக்விட்டி மேலே போகுது விற்க மறந்துடுறாங்க அல்ல மறுத்துடுறாங்க. ஏன்னு கேட்டாக்கா விற்றா என்ன வாங்குறதுன்னு தெரியல, அதனால் அப்படியே இருக்கட்டும், லாபம் அப்படியே இருக்கட்டும். லாபம் பல இடங்களில் அப்படியே இருக்காது. அதுவும் மிகைப்படுத்தப்பட்ட லாபம் இருந்ததுன்னா அது நீங்கள் எடுத்துக்கலன்னா அந்த இடத்துல அது இருக்காது. அப்புறம் இறங்கினோடனே என்ன பண்ணுறாங்க, பழையபடி அந்த உச்சம் வரணும்னு காத்திருக்காங்க. அந்த உச்சம் வரவே வராது. ஏன்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வர வேண்டிய விலை வரும்போது நீங்கள் விற்க தவறிட்டீங்க, மறுபடியும் அது வர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆகும். அதுக்கப்புறம் மேலும் இறங்கினதுக்கப்புறம் தான் அவங்க அந்த சொத்து வகையிலேருந்து வெளியே வந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ ஈக்விட்டிக்குள்ளேயே இந்த மாதிரியான ஒரு நுவன்ஸ் இருக்குன்றதை பல பேர் தெரிந்தும் செய்ய வேண்டியதை செய்யறதில்லை. இன்றைய காலகட்டத்தில் அசட் அலோகேஷன் ரொம்ப முக்கியம். சொத்து தேர்வுகள் ரொம்ப ரொம்ப சரியாக இருக்க வேண்டும். அந்த சொத்து தேர்வுகளை சரியாக பண்ணால் மட்டும்தான் உங்கள் சேவிங்ஸை நீங்கள் நஷ்டம் இல்லாத ஒரு முதலீட்டு அணுகுமுறை மூலமாக வளர்க்க முடியும். இல்லைனா என்ன ஆகும்னா தவறுகள் நடந்து கொண்டே இருக்கும், நஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் ஒரு இடத்துல லாபம் பண்ணுவீங்க, இன்னொரு பக்கத்தில் நஷ்டம் அதை எடுத்துகிட்டு போயிடும். ஓவராலாக உங்கள் வளர்ச்சி வந்து இருக்க வேண்டியதோட குறைவாக இருக்கும். உங்களுடைய நிதி சுதந்திரம் தள்ளி போய்விடும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பயன்கள் கிடைக்காமல் கூட போகலாம். இது எல்லாம் வரக்கூடாதுன்னா தேர்வுகளில், அதுவும் சொத்து தேர்வுகளில் கவனம் செலுத்துங்கள். அசட் அலோகேஷன் என்பதை மதித்து நடந்து கொள்ளுங்கள். அந்த அசட் அலோகேஷனை எல்லா நேரத்திலையும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. எல்லா நேரத்திலையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா எந்த நேரத்திலையும் நீங்கள் தவறான சொத்து வகையில் பணத்தை போய் புதுசாக போட மாட்டீங்க. ஏற்கனவே உள்ள பணத்தையும் எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து வெளியே எடுத்து பாதுகாப்பான ஒரு இடத்துல வைக்கணும்னா அவசியம் வைப்பீங்க. இப்படி ஒரு மனநிலையும் உளவியலும் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் வெற்றி பாதையில் போக ஆரம்பிச்சிருவீங்க. வெற்றிகள் ஒன்றின் பின் ஒன்றாக உங்களுக்கு ஒவ்வொரு சொத்துலையும் வர ஆரம்பிக்கும். சொத்துக்களை பற்றிய புரிதல் வளரும். அந்த வளர்ச்சியை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.